தமிழ் அல்லாத மொழியில் இருக்கிற மனிதர்களின் பெயர்கள், ஊர்களின் பெயர்கள் இதெல்லாம் உச்சரிக்கிறதுக்கு இந்த 5 வடமொழி எழுத்துக்கள் நமக்கு பயன்படுது. அது வெறுமனே வடமொழி சொற்களை உச்சரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உலகமெல்லாம் இருக்கிற நிறைய வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. ஆங்கிலத்தில் கூட பயன்படுகிறது. ஹா சரிக்கிறோமா? அப்புறம் ஷேக்ஸ்பியர், அவர் என்ன வடமொழிக்காரரா? அந்த பெயரை கரெக்டாக நம்ம உச்சரிக்க முடியுது. ஜோக்குன்னு சொல்கிறோம், ஜோக்கு இங்கிலீஷ் நகைச்சுவை, அதை ஜோக்குன்னு தான் சொல்கிறோம், சோக்குன்னா சொல்கிறோம். அது மாதிரி நிறையா மற்ற மொழிகளையும் உச்சரிக்கிறதுக்கு அந்த வடமொழி எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் நமக்கு பயன்படுகிறது. இஷு, இஜு, இஷு, இஹு, ஷு. கடைசி எழுத்து சொல்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்க. இதோட ஸ்ரீக்கு நீட்சி கிடையாது, ஒரே எழுத்து தான், அக்கன மாதிரி. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். எதில் பயன்படுத்துகிறோம்னா வடமொழி சொற்கள் இருக்கும்போது அதில் அந்த எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுதான் கரெக்டு, அப்படி தான் செய்யணும். இந்த எழுத்துக்கள் நமக்கு பயன்படுகிறது. வெறுமனே வடமொழி உச்சரிப்பு மட்டும் பயன்படலை. உலகமெல்லாம் இருக்கிற சில தமிழில் உச்சரிக்க முடியாத வார்த்தைகளை இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம உச்சரிக்க முடியுது. சமீபத்தில் சுப்பிரமணியன்றது தமிழ் வார்த்தை கிடையாது அப்படின்றாங்க. அப்போ யார் மாற்றினா? ஒழுங்காக இப்படி தானே இருந்திருக்கும், சுப்பிரமணி அப்படின்னு தானே இருந்திருக்கும். இப்படியே இருந்துச்சுன்னா அது வடமொழி சொல்லுன்னு நம்ம தனியாக அடையாளம் கண்டிருக்கோம்ல. யார் சுப்பிரமணியன் மாற்றினது? தப்பு தானே. இப்போ ஜெயமோகனை செயமோகன் அப்படின்றாங்க. ஆனால் ஜவஹர்லால் நேரு டக்குன்னு மாற்ற மாட்டாங்க பாருங்கள். ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருன்னு பாருங்க. ஏன்னா சவர்கலார் நேருன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்குது. நிறைய விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களே உழப்பியிருப்பாங்க. மொத்தமாக இருக்கிற அந்த கட்டுரையில் அங்கங்கே வடமொழி சொற்கள் வரும், ஆங்கில சொற்கள் அப்படியே வடமொழி எழுத்தை வச்சு பயன்படுத்தியிருப்பாங்க. திடீர்னு வடமொழி இருக்கிற இடத்துல தமிழை போட்டு கொள்ளுவாங்க, எல்லா சாட்டையும் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொண்டு வந்த கக்கிரமம் பிடிச்சவன் யார் அப்படின்னு பார்த்தா சமூக சீர்திருத்தவாதிகள், அரசியல்வாதிகள், தமிழ் அறிஞர்கள். இப்படி மொட்டையாக போடுறாங்க. பேர் போடணுமா இல்லையா? இந்த நேரம் பண்ணா அப்படின்னு தானே போடணும். இதுதான் நம்ம இதில் சொல்கிறது. நிறைய பொய் உருட்டு வீடியோ போடுவாங்க பாருங்களேன். அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க அப்படிமா. யாரோட பேர் வராது, ஊர் வராது, ஒன்றுமே வராது. இப்படி தான் இவங்க சொல்லிக்கிருக்காங்க. வடமொழி சொற்களை நீக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி விஷயத்துக்கு போராடினது யாருன்னு கேட்டால் தமிழ் மொழி அறிஞர்கள், அரசியல்வாதிகள், சமூக சீர்திருத்தவாதிகள். அவங்களுக்கெல்லாம் பேர் கிடையாதா? அப்புறமா பரிதிமார் கலைஞர் அவங்க இவங்கன்றாங்க. அதான் சொல்லலை, நம்ம ஒரு விஷயத்தை விட்டு தள்ளி நிற்கிற வரைக்கும் நமக்கு இது ரொம்ப பெரிய அறிவார்த்தமான விஷயமா இருக்கும் போலேன்னு தோணும். அது கிட்ட போய்ட்டுன்னு வச்சுங்க, இவ்வளோதானா அப்படின்றாயிரும். எந்த ஒரு உச்சரிப்பும் வடமொழி உச்சரிப்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வடமொழி எழுத்து இருந்தே ஆகணும். அப்படியே தான் நம்ம பயன்படுத்தணும். அதை நீக்கிட்டோம்னா அது தமிழாக மாறிடும் காலப்போக்கில். அதுதான் இவ்வளோ நாள் நடந்திருக்கு. இந்த ஸ்ரீன்னு ஒன்று வரும், அதுக்கு திருன்னு போடுவோம். அப்போ என்ன ஆகும்? அது தமிழாக தான் மாறும். ஸ்ரீ போட வேண்டிய இடத்துல ஸ்ரீ தான் போடணும். மொத்தத்தில் மொழி கலப்பு அப்படின்றது நம்ம தமிழ் முன்னோர்கள் நமக்கு வச்ச ஆப்பு. அவங்களுக்கு வைக்கல, நமக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அது சரி பண்ணவே முடியாது. அப்படியே தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வேறு ஒன்று பாஷை பேசுவாங்க, அது நமக்கு புரியவே செய்யாது. தமிழில் எப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்கான்னு அவங்க பேசிட்டு நான் தாண்டா சுத்தமான தமிழன் அப்படி சொல்லுவாங்க.